ஆனந்தி செய்ய போற சம்பவத்தை பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா அழுகுனி ஆனந்தியா இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம கிண்டலே பண்ணியிருப்போம். என்னடா சிங்கப்பெண்ணே அப்படின்றதுக்கு வச்சதுக்கு பதில் அழுகுனி பெண்ணே அப்படின்னு சொல்லி வச்சிருந்தா நம்ம பாட்டுக்கு உட்காந்து பார்க்கலாம், அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கிண்டல் பண்ணி இருந்திருக்கோம். பட் இப்பதான் ஆனந்தி ஃபார்முக்கு வந்திருக்காங்க. இப்பதான் சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்கரை பார்த்து ஆனந்தியும் வார்டனும் பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன், அதாவது எம்எல்ஏவோட பையன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு காஸ்ட்லியான கார் தான் வச்சிருப்பான். சோ அப்ப அந்த கார்ல கண்டிப்பா ஒரு கேமரா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கேமரா எப்படியாவது எடுத்தா கண்டிப்பா அதுல ஃபுட்டேஜ் இருக்கும். அதை வச்சு நம்ம எப்படியாவது பாஸ்கரை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வார்டன் சொல்ல, ஆனந்தியும் அந்த கேமராவை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இப்பதான் ஆட்ட சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி இருக்காங்களே, ஆனந்தி அப்புறம் வார்டன் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த எஃப்ஐஆர் காப்பியை பாக்குறாங்க. அண்ட் அந்த கார் எங்க இருக்குது அப்படின்றத இப்ப ஆனந்தி பார்க்கணும். ஏன்னா அந்த கார்ல தான் அந்த வீடியோ ரெக்கார்டர் இருக்குது. அதை எடுத்தாதான் பாஸ்கர் மேல எந்த தப்பும் கிடையாது, அந்த தப்பை பண்ணது யார் அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ரெக்கார்டரை ஆனந்தி எடுக்கணும். அதை எடுத்தா மட்டும்தான் இப்போ இதுக்கப்புறம் கதை சூடு பிடிக்கும். சரி, இப்போ இவங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க, இப்படி ஒரு கேஸை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அந்த எம்எல்ஏ சும்மா இருக்க மாட்டான். இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவான், அல்லது இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பான், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவனோட பையன் இல்லையா, என் பையனை நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்றான் இல்லையா. சோ அப்ப கண்டிப்பா அவனோட பையனுக்காக ஏதாவது கேவலமான விஷயங்கள் பண்ணதான் செய்வான். சோ அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம ஆனந்தி வந்து அவரை காப்பாற்ற போறாரு. ஏன்னா அவரை காப்பாத்தினாதான் ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச ஒரு பொறுப்பு, ஒரு கடமை எல்லாமே இருக்கும். எனக்கு ஒரு நாள் இவங்க வந்து உதவி செய்ய போறாங்க, அது நல்லா தெரியுது. பட் இப்போதைக்கு இவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஆனந்தி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்பும் அதுக்காக தான் ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா அன்புக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில இவர் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. பாப்போம். ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா அன்பு வந்து கொலை பண்ண வரும்போது நம்ம பாஸ்கர் குறுக்க போய் அன்பு காப்பாத்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அவர் வந்து தன்னோட உயிரை வந்து அன்புக்காக தியாகம் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது. அன்பு நீ நல்லா இருக்கணும் அன்பு அப்படின்னு சொல்லி தன்னோட உயிரை அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்காக வேணா இவர் ஒரு வச்சிருக்கிற ஒரு கேரக்டரா. சோ பாப்போம் அது என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு போக போக தெரியும். பட் இப்போதைக்கு நமக்கு தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. சோ ஆனந்தி களமிறங்கி இருக்காங்க. எபிசோட் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இனி நடக்க போற எல்லாமே செம்மையா இருக்க போது. இவ்வளவு நாள் வரைக்கும் ஆனந்தி அழுகினி பெண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நிறைய கலாச்சிருப்போம். பட் அதற்கு ஆப்போசிட்டா இப்ப ஆனந்தி களமிறங்கி அவங்க ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. சோ பாப்போம் என்னென்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதை எம்எல்ஏ சமாளிக்கணும், அவனோட மகனை சமாளிக்கணும். ஏன்னா அவனும் ஒரு வகையில பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பான். சோ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும், சமாளிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் ஆனந்தி களமிறங்கி இருக்காங்க. ஆனந்தி மட்டும் கிடையாது, அன்பும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. அண்ட் மஞ்சு இருக்கிறாங்க, அண்ட் அது போக வார்டன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா இப்பதான் களம் இறங்கி இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். சூப்பரா வந்து அந்த பாஸ்கர் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிச்சு, அண்ட் அது போக பாத்தீங்கன்னா உண்மையான குற்றவாளி யாரு, அந்த எம்எல்ஏ மகன் இருக்கான் இல்லையா, அவன் தானே உண்மையான குற்றவாளி. அவனையும் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி அவனுக்கும் ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.